பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து அவருடைய அவதூறு அசிங்கமான பேச்சை கண்டித்து திரளாக கூடியிருக்கும் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க சண்டையை எங்கே வேணாலும் வச்சுக்கிட்டோம். நீ அரசியல்வாதி மாதிரி பேசு, இல்லை இன்னொரு கட்சியை திட்டு, வேறு எந்த கட்சியை வேணாலும் திட்டிங்க, நீங்கள் அப்புறம் போய் காலில் விழுந்துங்க, சேர்ந்துக்குங்க, எதை வேணாலும் பண்ணிங்க. எங்கள்கிட்ட ஏன் வரீங்க? ஊடகவியலாளர் என்ன பண்ணுறோம்? கொரோனானா 3 வருஷமும் 2 வருஷமும் ஓடிக்கிட்டே இருந்தோம். மழையா வெள்ளமா எதுவாக இருந்தாலும் நாங்கள் அங்கே போய் நிற்கிறோம். ஒரு இடத்துல சம்பளம் வாங்குகிறோம். எங்களுக்கு குடும்பம் இருக்குது, தன்மானம் இருக்குது, சுயமரியாதை இருக்குது. ஏன் எங்களை செய்யணும்? எங்களுடைய பணியை தானே நாங்கள் செய்கிறோம். உங்கள்கிட்ட வேறு என்ன செய்கிறோம்? பல்லு படாமங்கிறாரு. சின்ன வயசுலேருந்து அவருக்கு எவ்வளோ பழக்கம்னு தெரியல. அடிக்கடி இது இன்னும் பயன்படுத்துவாங்கிறார். அதை பல்லு படாமல் பயன்படுத்துவாங்கிறாரு. சின்ன வயசுலேருந்து எவ்வளோ பழக்கம் இருக்குன்னு தெரியல. ஏன் இப்படி அடிக்கடி பயன்படுத்துறாருன்னு தெரியல. அது அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறார். அவங்க சார்ந்த ஆட்களை பாருங்க. எஸ்.வி. சேகர் என்ன பேசினார் பாருங்க. அவருக்கு ஒரு அடி கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவர் வாயே திறக்கிறது இல்லை. எந்த தலைவர்களுமே தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி பேசினதே கிடையாது. ஜெயலலிதா இருந்திருக்காங்க, கலைஞர் இருந்திருக்காங்க, அதன் பிறகு விஜயகாந்த் எல்லாருமே வந்திருக்காங்க. ஆனால் இவ்வளவு மோசமா ஒரு அசிங்கமா இந்த வார்த்தையை ஒருத்தவங்க கேட்குறாங்க. அசோசியேஷன் சொல்ற இந்த மாதிரி பேசிட்டாங்க. சார் என்ன பேசினார் சார்? சொல்ல முடியுது அந்த வார்த்தையை வெளியில? இல்லை அவரு தான் அவர் குடும்பத்தில் போய் சொல்ல முடியுமா? அவங்க கட்சிக்காரங்களாம் திரும்ப திரும்ப அதையே திரும்ப சொல்றாங்க. அவர் அப்படிதான் சொல்லுவாரு, அப்படிதான் செய்வேன். அதுக்கு விளக்கம் கொடுக்குறார். நம்ம செய்தியாளர்கள் வந்து உடனே கேட்டிருக்கணும். நீங்க புரிஞ்சுட்டு ஒதுக்கிட்டீங்க போல இருக்கு. அப்பவே சார் இது பல்லு படாமன்னு சொன்னீங்களே சார், கிராமத்துல பழமொழி, அதை ஒரு தடவை முழுசா சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தா அந்த இடத்துல திருன்னு முழிச்சிருப்பார், மொழி பிதுங்கிருப்பார், அவர் எக்ஸ்போஸ் ஆகிருப்பார். அவர் அங்கேயே வெளுத்து வாங்கியிருக்கலாம். குரங்குங்கிறார். என்ன குரங்கு மாதிரி சுத்தி வரீங்களேங்கிறாரு. என்ன நினைச்சிட்டு? இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்ததே கிடையாது. இந்த மாதிரி தான் அவங்க அரசியல் பண்ணுவாங்க. நம்மளை வந்து தூண்டி விடுறது, ஏதாவது பண்ணி டெம்ப் பண்றது. இன்னமா அவன் மூஞ்ச காட்டு யாரு? இதெல்லாம் ஒரு அரசியல் தலைவருக்கு அழகா? ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர். இவங்க வந்த வழி அப்படி, இவங்களுடைய அரசியல் கலாச்சாரமே அப்படிதான். அது எஸ்.சி. சேகரா இருக்கட்டும், எச். ராஜாவா இருக்கட்டும், சுப்பிரமணிய சாமியா இருக்கட்டும், இல்லை எல்லாருமே இவங்களுடைய அரசியல் கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். இது தமிழ்நாட்டில் எடுபடாது, தமிழக ஊடகங்கள்ட்ட எடுபடாது. இங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். மற்ற மாநிலங்களை போலெல்லாம் கிடையாது ஜால்ரா போடுறதுக்கு. ஆனா அவர் வந்து நாவை அடக்கிக்கணும். இதுக்கு மேல வந்து இதுல அரசியல்லாம் கிடையாது. நீ எந்த கட்சி தலைவராக வேணாலும் இருந்துட்டு போங்க. செய்தியாளர்கள்ட்ட உங்களுக்கு என்ன வேலை? நாங்க எங்க பணியை தானே செய்யறோம். எங்க நிறுவனம் என்ன சொல்லுதோ, எங்களுடைய பாலிசி என்னவோ அதை தான் நாங்க செய்ய முடியும். அந்த பணியை தான் நாங்க செய்யறோம். எங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கு, கருத்து சுதந்திரம் இருக்கு, ஊடக சுதந்திரம் இருக்கு, எல்லாமே இருக்குது. ஒரு நெறியாளர், ஒரு அமைச்சர் பேட்டி கொடுக்கிறாரு. அதை வந்து நெறியாளர் கேட்கிறாங்க. இவருக்கு அவருக்கும் சம்பந்தமே இல்லை, ஒரு தனிப்பட்ட தாக்குதல் இல்லை. இந்த பேட்டி குறித்து அவர் சொல்றாரு, நீங்க ஏதோ அதை வாங்கிட்டீங்க, இதை வாங்கிட்டீங்க, என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. அதுக்கு நீ இவ்வளவு ஒரு ஆபாச வார்த்தையா? அசிங்கமா இல்லை உனக்கு? இப்படியா கேட்பாங்க? அதை திரும்ப வேற செய்வேன்னு வேற சொல்றீங்களே, இதை எப்படி கண்டிக்கிறது? கண்டிப்பா இது தொடர்பா பத்திரிகையாளர் சங்கங்களும் சரி, ஊடகவியலாளர்களும் சரி, பொதுநல வழக்கு தொடர்ந்து அவரை கோர்ட்டுக்கு இழுக்கணும். இதோட விடக்கூடாது. எஸ்.வி. சேகருக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு மோசமா பேசின ஒரு அரசியல்வாதியை தமிழ்நாட்டில் யாருமே பார்த்திருக்க முடியாது. படு கேவலம். அந்த நெறியாளருக்கு எவ்வளவு ஒரு மன உளைச்சலா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது என்ன வார்த்தைங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. கொஞ்சமாவது வீட்டில் யோசிச்சு பார்த்தீங்களா? எவ்வளவு மன உளைச்சல் கொடுத்துருக்கோம். ஒரு மூத்த நெறியாளர் எவ்வளவு வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கிறாரு, எவ்வளவு ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவர், ஒரு சேனலை வழி நடத்தக்கூடியவர், எவ்வளவு ஒரு எப்படி மன உளைச்சல் இருக்கு? எத்தனை நாள் அவருக்கு அப்படி இருக்கும் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. நேரடியாக அவர் போய் ஏதாவது அவர் கேள்வி கேட்டாரா? இதெல்லாம் ஜீரணிக்க முடியாத ஒரு இது. தமிழ் செய்தி வாசிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் அண்ணாமலைக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் நியூஸ்7 செய்தியாளர் நேசப்பிரபு தாக்கப்பட்டதற்கும் தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கும் வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.